அவருடைய முதல் ஆசீர்வாதம் நம்மை காப்பதுதான். அவர் காக்கும் தெய்வன், சகல தீமைகளுக்கும் நம்மை விலக்கி காக்கும் தெய்வன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவன் தாமே உங்களை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய செட்டையின் நிலையிலே உங்களுக்கு குணமளிக்கும் ஔஷதமும் சமாதானமும் மிகுந்த அமைதியும் கிடைக்கும். இந்த மாத துவக்கத்தில் தேவன் என்னோடு பேசின 3 ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள். அதாவது எண்ணாமம் 6ஆம் அதிகாரம் 24 26. கர்த்தர் ஆரோனோடு ஆசாரியர்களோடு கூட 22 லட்சம் மக்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்லக்கடவாயின்னு சொல்கிறார். முதலாவது அவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அவருடைய முதல் ஆசீர்வாதம் நம்மை காப்பதுதான். அவர் காக்கும் தெய்வன், சகல தீமைகளுக்கும் நம்மை விலக்கி காக்கும் தெய்வன். இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தில் எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை என்று எங்களை விலக்கி காத்தள்ளும் என்று சொல்கிறார். சோதனைகள் என்று காப்பது. 1 தெசலோனிக்கர் 5:23 கர்த்தர் தாமே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் வலுவாதபடி, தீட்டுப்படாதபடி, பொல்லாப்பு செய்யாதபடி காக்க கடவர் என்று சொல்கிறார். மிக மிக முக்கியம் நம்முடைய ஆத்மா, நம்முடைய இதயம், மனசாட்சி, நம்முடைய மனம். இந்த 3ம் எப்போதுமே தேவனுக்கு பிரியமாய் காக்கப்பட வேண்டும். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறன்னு சொல்லி நம்முடைய அருமையான வாலிபர்களையும் ஈவன் வயதானவர்களையும் சிறு பிள்ளைகளும் பல விதங்களில் சோதனைக்குட்படுத்தி அவளை தீயவர்களாக மாற்றுகிறார். தேவனுக்கு விரோதமான பகைஞராய் மாற்றுகிறார். நேற்றைய தினத்தில் நான் சுமார் 300 ஏழை பிள்ளைகளுக்கு, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சென்றேன். அப்பொழுது அருமையான ஒரு சிறுமி, சின்ன சிறுமி, மிஞ்சி போனால் ஒரு 2-3 வயசு இருக்கும். அவள் எல்லாரையும் அடித்து கொண்டிருந்தாள். நான் சொன்னேன், தாங்கிங்க வா, ஏன் அடிக்கிறேன்னு கேட்டேன். எங்கள் அப்பா எப்போதுமே எங்கள் அம்மா அடிப்பாங்க, அதனால எனக்கும் மற்றவனை அடிக்க ஆசைன்னு சொன்னான். பாருங்கள், அந்த சின்ன சிறு வயசில் ஒரு கோபம், ஆக்ரோஷம் இருக்குது. இன்னொரு சின்ன சிறுவனை பார்த்தேன். அவனுக்கு மிஞ்சி போனால் 2 வயசு இருக்கும். அவன் வந்துட்டேன்னு என் தாத்தா ரொம்ப நேசிப்பாங்க. சினிமா பாட்டு பாடுறான். ஏன்ப்பா நீ சினிமா பாட்டு பாடுன்னா, சினிமா பாட்டு தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறான். ஸோ இன்னொருத்தனை கேட்டேன், தங்கம் உனக்கு எது ரொம்ப ஆசை அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், எங்கள் அம்மா அடிக்கிறதா எனக்கு இஷ்டம் அப்படின்னு. ஸோ சிறு வயதிலேயே நம்முடைய நல்ல மனசை, குழந்தை போல் இருக்க மனசை, எதப்பா சொல்கிறார் இல்லையா, நீங்கள் குழந்தைகள் போல் ஆகாட்டா பரலோகத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த குழந்தை போல் இருக்க மனசை வெறித்தனமான சாத்தானுடைய குணங்களால் சத்ரு நம்மளை சோதிக்கிறான், அதுக்கு உட்படுத்துகிறான். இவை எல்லாவற்றையும் நம்மளை காக்கணும்னா தேவன் தான் காப்பாற்றுவார். தேவன் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்? தம்முடைய நாமத்தினால நம்ம காப்பாற்றுவார். இயேசுவின் ரத்தத்தினால கழுவுவார். தம்முடைய கிருபையினால காப்பாற்றுவார். நீதி மார்க்கத்தில் நம்ம நடத்துவார். நீதிமொழிகள் 12:22 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அதோடு கூட அவர் செட்டையின் கீழே நம்மை காப்பாற்றுவார். அச்சயமலவா சங்கீதம் 91 பார்க்கும்போது பல்வேறு தீமைந்தவர் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் தான் நம்முடைய அடைக்கலம், ரெஃப்யூஜ். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை அவர் காப்பாற்றுகிறார். சகல நோய்களையும் சரீரத்தை விளக்குவார் என்று சொல்லி யாத்ராம் 23:25 சொல்லும். இதை ஆணித்தரமாய் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய சரீரத்திற்கு பலன் வித்தியாசம். சில சிறு வயதிலேயே நம்ம சொல்லுவோம், அவன் ஒரு மாதிரி இருக்கான், நொஞ்சாங்கட்டமாக இருக்கான், அவன் ஒன்றுமே செய்ய முடியாது, பார்க்க பரிதாபமாக சொல்லுவோம். சிறு வயதிலே வியாதிப்படுவர்கள்லாம் இருக்காங்க என்னை போல. அவருடைய சரீரம் எப்போதுமே பல வியாதிக்கு உட்படுகிறது. ஆனால் கர்த்தர் அவையெல்லாவற்றையும் மீட்கிறார். சங்கீதம் 42:3-8 சங்கீதம் 41:2 சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்போது தீராத வியாதியாக இருந்தும் கர்த்தர் படுக்கை முழுவதையும் நீக்கி அவனை காப்பாற்றுகிறார். 3வது நாம் பார்க்கும்போது வியாதிகள் மாத்திரமில்லை,
யாரை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது, கடனாளிக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. இப்படி பல்வேறு விதமான இழப்புலின்று நம்மை காக்கிறார். நமக்கு தைரியம் சொல்கிறார். நம்ம ஆலோசனைப்படியை நடத்தி முடிவில் மகிமையில் கொண்டு வருகிறார். நாலாவது பார்க்கும்போது இயற்கை சேதங்கள். நான் சொன்னேன், நான் 2 வருஷங்களே சொன்னேன், வருகிற வருஷங்கள் இயற்கை சேதங்கள் மிகவும் அதிகமாகும் என்று. ஒரு குறிப்பிட்ட செய்தியில் சொன்னார்கள், பல 100 ஆண்டுகளுக்கு இல்லாத அழிவு இந்த உலகத்தில் நடக்கிறதா. இந்த உலகத்தில் இப்பொழுது நடக்கிற இயற்கை சேதங்கள் முன்னே நடந்ததை விட 6 மடங்கு அதிகமாகிறது. எந்த நாட்டில் நிலநடுக்கங்கள், எந்த நாட்டில் பூமி அதிர்ச்சிகள், காட்டு தீகள், பயங்கரமான மழை, பெருவெள்ளம், மேகம் உடைந்து விழுவதை பார்க்கிறோம். பயங்கரமான சேதங்களை பார்க்கிறோம். இவைகள் கடைசி காலனுடைய அடையாளங்கள். அவன் இவற்றினின்றும் அவர் நம்மை காக்கிறார். ஆகவே சோர்ந்து பாருங்கள், ஒருபோதும் சோர்ந்து பாருங்கள். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, ஏசப்பா, நமக்கு என்ன சோதனை வரும் நமக்கே தெரியாதுப்பா. திடீர்னு வருதுப்பா, திடீர்னு நம்மளை அப்படியே போட்டு சிதைக்கிற மாதிரி வருதுப்பா. ஆனாலும் கர்த்தாவே, சோதனையை ஜெயித்தவர் நீர். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ள முடியாத வகையும் எங்களுக்கு உண்டு கொள்ளும். சிகரெட்டு விட, தண்ணி போட, குடிச்சிட்டு ஆட்டம் போட, இந்த எல்லா சோதனையிலிருந்து நம்முடைய மக்களை விடுவித்தார். பொய் சொல்ல, சும்மா கந்து வட்டிக்கு வாங்கிறது, வேலைக்கு சோம்பேறித்தனம், இவற்றிலிருந்து காத்துக்கொள்ளும். அதோடு கூட பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற சடுதியான ஆபத்து, வேலை நிறுத்தங்கள், கடன் தொல்லைகள், எவ்வளோ வருஷம் ப்ரமோஷன் இல்லாமல் அதோட வியாதிகள், இவெல்லாவற்றையும் பிள்ளையை காத்துக்கொள்ளும். உங்களுடைய செட்டடி நிலையில் பறந்து காக்கும் பச்சையை காத்துக்கொள்ளும். அதோடு கர்த்தாவே, மனம் இறங்கி பயங்கரமான இந்த கடைசி காலத்தில் இயற்கை சேர்ந்த குழந்தைகளை காப்பாற்றும். உங்களுடைய பாதுகாப்பை விரும்புகிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாப்பு. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.